நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து கேரளாவில் இருந்து கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதுகுறித்து விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் குருசாமி. அவரிடம் கேட்கலாம். குருசாமி, இரண்டாவது வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இதனால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? பேருந்துகள் இயக்கப்படவில்லையா? காவல்துறை பாதுகாப்போடு பேருந்துகள் இயக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? நித்யா, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாவது நாளாக இன்றும் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கோவையிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இரண்டாவது நாளாக இயக்கப்படவில்லை. கோவையிலிருந்து கேரளா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு, குறிப்பாக திருச்சூர், கொச்சின், திருவனந்தபுரம், மூணாறு, நெம்மாரா, பாலக்காடு உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு கோவையிலிருந்து நாள்தோறும் தமிழக அரசு பேருந்துகள் கேரளாவுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இதே போன்று கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உட்பட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் இயக்கமானது இன்றைய தினம் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எல்லையோரங்களில் வசிக்கக்கூடிய கேரள பகுதியைச் சேர்ந்த மக்கள் கேரளாவிற்கு சென்று வரவும், அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்து செல்லவும் முடியாமல் பெருத்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். நாள்தோறும் ஏராளமானோர் கேரளாவுக்கு பணி நிமித்தமாக சென்று வந்து கொடுக்கிற சூழலில் இந்த 2 நாள் போராட்டமானது தமிழக கேரளா மக்களிடையே போக்குவரத்து முடங்கியதன் காரணமாக ஒரு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவரை கோவையிலிருந்து கர்நாடகாவுடைய சில பகுதிகளுக்கும், மைசூர் மற்றும் பெங்களூர் உட்பட சில பகுதிகளுக்கும் பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அதே வேளையில் கோவையை பொறுத்தவரை இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. கோவையில் இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகள் வழக்கமான அளவில் வழக்கம் போலவே இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் வெளி மாநில கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு மட்டும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் போன்ற நடவடிக்கைகள் எதுவும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் இன்றைய தினம் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்றைய தினம் கோவையில் ரயில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவையும் நடத்தப்பட இருக்கிறது. நித்யா, நாடு தழுவிய வேலைநிறுத்தம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்கிறது. குருசாமி, இதனைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலிருந்து கோவைக்கு வரக்கூடிய வணிகம் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? இன்று இரண்டாவது நாளாக நடத்தக்கூடிய இந்த வேலைநிறுத்தமானது பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல், ரயில் மறியல் உள்ளிட்ட கட்ட போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்கு காவல்துறை என்ன மாதிரியான தயார் நிலையில் இருக்காங்க? எந்தெந்த பகுதிகளில் போலீசார் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்காங்க? இன்றைய தினம் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் அந்த மறியல் போராட்டமானது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்பதன் காரணமாக இன்று காலை முதலே ரயில் நிலையத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வர்த்தகத்தை பொறுத்தவரை நாள்தோறும் கோவையிலிருந்து கோவை, மேட்டுப்பாளையம், உதகை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து காய்கறிகள் நாள்தோறும் கேரளாவிற்கு சென்று வருவது வழக்கம். இந்த 2 நாள் போராட்டத்தின் காரணமாக வழக்கமாக கேரளாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த காய்கறிகள் உட்பட பொருட்கள் அனுப்ப முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று கேரளாவிற்கு வழக்கமாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய இறைச்சி, முட்டை போன்ற பொருட்களும் நாள்தோறும் கேரளாவிற்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும். இது போன்ற பொருட்கள் எதுவுமே இந்த 2 நாள் போராட்டத்தின் காரணமாக அனுப்ப முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. வணிகர்களும் தங்களது பொருட்களை வாகனங்கள் மூலம் கேரளாவுக்கு அனுப்பினால் தாங்கள் அனுப்பக்கூடிய பொருட்களுக்கும் வாகனத்திற்கும் சேதம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அச்சத்தின் காரணமாக வணிகர்கள் தங்களது பொருட்களை இங்கிருந்து அனுப்பவில்லை. இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பின்னர் இயல்பு நிலை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 48 மணி நேரம் போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாலை 6 மணிக்கு பின்னரே ஒரு இயல்பான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருசாமி, உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி.